நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன் கேட்குறாங்க. அப்போ 2 லென்ஸ் இருக்குது, 2 லென்ஸ் வந்து காண்டாக்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பினேஷன் போடுறேன். அப்போ 1/f = 1/f1 + 1/f2 இந்த ஃபார்முலா போடுறேன். அப்போ f1 அவங்களே கொடுத்துட்டாங்க -70, அப்போ அது கான்கேவ் லென்ஸு. 150 அப்போ அது கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ 1/f = 1/f1. 1/f1 என்னது 1/-70 + 1/f2 என்னன்னா 150. இப்போ அதை மாற்றி எழுதினோம்னா 1/f = 150 - 1/70. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/f = 70 - 150 / 150 × 70 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா. நெக்ஸ்ட்டு 1/f = -80 இப்போ 5 7 105 2 0. அப்போ இதுலேருந்து f கிடச்சோம்னா f = 105 00 / -80 0 0 கேன்சல் ஆகும். அப்போ f = இதை கேன்சல் பண்ணோம்னா 1 8 மிச்சம் 25 இருக்கும், 3 24 மிச்சம் 10 இருக்கும், 1 8 மிச்சம் 2 இருக்கும், 2 16 4 இருக்கும், 8 40. அப்போ f இந்த அளவு கிடைக்குது. நமக்கு தேவை f கிடையாது, நமக்கு தேவை பவர். அப்போ பவர் = என்ன ஃபார்முலா போடலாம்? பவர் = 1/f, அது மீட்டரில் இருக்கணும். அப்போ பவர் = 1/fக்கு பதிலாக -131.25 சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻², மீட்டருக்கு மாற்றிட்டேன். அப்போ பவர் = 10⁻² மேலே போகுது, 100/-131.25. அப்போ இதை கேன்சல் பண்ணணும்னு வச்சுங்க, நமக்கு என்ன வரும் அப்படின்னா 130 இங்கே 1000 இருக்கும், 0 1000. அப்போது 7 130 700 700 7 21 910 இருக்கும். 910 போக மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 90 900 900ங்கிறப்ப கிட்டத்தட்ட 6. அப்போ 0.76 டயாப்டர், மைனஸ்க்கு மைனஸ். இதான் ஆன்சர்.